டாக்டர் எஸ் சொக்கலிங்கம் அவர்களையும், லட்சுமி விலாஸ் பேங்கினுடைய மேலாளர் லட்சுமி பௌத்தன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது குத்துவிளக்கேற்றி விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் வெளியீட்டு விழாவை தொடங்கி வைப்பவர் சாலமோன் அவர்கள். தலைமை தாங்க வருகை தந்திருக்கும் தலைவர் வள்ளலார் பேரவையினுடைய தலைவர் தவதிரு சுவாமி பத்மேந்திரா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி சாந்தா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றி விவேகா எக்ஸ்பிரஸ் இதழை வெளியிட வருகை தந்திருக்கும் குருகுல முதல்வர் கோட்டார் மறை மாவட்டம் திருத்தந்தை திரு சாலமோன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் வெளியிட்டு ஆசியுரை வழங்க வருகை தந்திருக்கும் விவேகானந்தா ஆசிரமம் ஸ்ரீமாத் சுவாமி கரணானந்தா ஜி மகாராஜ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வணங்க வருகை தந்திருக்கும் ஹாஜ் எஸ்கேஎஸ் முகமது கவுஷ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வணங்க வருகை தந்திருக்கும் டாக்டர் எஸ் சொக்கலிங்கம் அவர்கள் தாளாளர் குமரி மெட்ரிகுலேஷன் பள்ளி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வணங்க வருகை தந்திருக்கும் லட்சுமி விலாஸ் வங்கியினுடைய கிளை மேலாளர் லட்சுமி பவித்ரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கும் உயர்திரு ராமச்சந்திரன் நாயர் வழக்கறிஞர் தலைவர் பத்ரகாளி தேவஸ்தானம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றியுரை ஆற்ற வருகை தந்திருக்கும் எஸ்பி மாரியப்பன் கீழப்பாவூர் நெல்லை மாவட்டம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம்.
வார இதழ் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும், இந்த வார இதழை நடத்துவதற்கு முன்வந்திருக்கின்ற, வெளியிடுவதற்கு முன்வந்திருக்கின்ற திரு அருணாச்சலம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த மங்களகரமான நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் வெளியிடப்படுகின்ற இந்த இடத்திலே, இந்த சூழலிலே இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இறை பிரசன்னம் இந்த இடத்திலே பல வழிகளிலே உணரப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது. விழாவை ஆரம்பிக்கின்ற போது மிக அருமையாக இசை வல்லுநர்கள் நல்ல இன்னிசை வழியாக இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த இடத்திலே கொண்டு வந்தார்கள். இறைவனுடைய பிரசன்னம் இந்த ஒளி வடிவிலே ஒளியேற்றி வைத்திருக்கின்றோம். இந்த ஒளி வடிவிலே இந்த இடத்திலே இறைவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கின்றது. பல மதத்தை சார்ந்த மத தொண்டர்கள் இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வழியாக இறைவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெரிய அறிஞர்கள், மகான்கள் சிறப்புரை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வழியாக இறைவனுடைய பிரசன்னம் இங்கே நிரம்பி வழிகின்றது. இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வழியாகவும் இறைவன் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆக இந்த விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் வெளியிடுகின்ற இந்த விழாவிலே இறைவனுடைய பிரசன்னம் இருப்பதை நினைத்து நாம் அகமகிழ்கின்றோம். இறைவன் எப்போதும் இவரை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த இதழை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முதலாவதாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த இதனுடைய பெயர் விவேகா எக்ஸ்பிரஸ் என்று படித்தவுடனேயே நிச்சயமாக சுவாமி விவேகானந்தருடைய எண்ணங்கள் எல்லாம் இதை உருவாக்கியவருடைய வாழ்க்கை பின்னணியிலே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் என்று நம் அனைவருக்கும் நல்ல வாழ்வு வாழ்ந்து காட்டிய சுவாமி விவேகானந்தாவுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரதிபலிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வார இதழாக இந்த விவேகா எக்ஸ்பிரஸ் நம்முடைய குமரி மாவட்டத்திலே வர இருக்கிறது என்பதை அறிந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே இந்த பதிப்பாசிரியர், எடிட்டர், பப்ளிஷர் அவர்களை நான் மனமாற வாழ்த்த வேண்டும். காரணம், இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் எதையோ ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிற நேரத்திலே பத்திரிகை ஒன்றை நடத்த வேண்டும் என்று இந்த யாருமே சிந்தித்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் அதனால் பெரிய பலன் வரப்போவதில்லை தனக்கு. எனவே அதனால் பெரிய சம்பாதிக்க முடியாது. எனவே இன்னெல்லாம் பத்திரிகை நடத்துவதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த சூழ்நிலையிலே இன்று இந்த பெரியவர் இப்படி ஒரு வார இதழை, விவேகா எக்ஸ்பிரஸ் என்ற வார இதழை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வந்ததே அது கடவுளுடைய ஒரு திருவிழம் என்றுதான் நான் சொல்லுவேன். அவர் வழியாக இந்த மக்களுக்கு நல்ல காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு அறிவொளி ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுள் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை நினைத்து இந்த இதழ் ஆசிரியரை, பதிப்பு செய்கின்ற பதிப்பாளர்கள், பப்ளிஷர், எடிட்டர் அனைவரையும் நான் அன்போடு, அவருடைய குடும்பத்தினரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மாபெரும் செயலை துவங்கியதற்காக அவர்களை பாராட்டுகின்றேன். பத்திரிகை என்று சொல்லுகின்ற போது மக்களுக்கெல்லாம் அறிவொளி ஊட்டுகின்ற ஒன்று. எங்களுடைய திருத்தந்தை பாப்பரசர் அவர் எப்போதும் சொல்லுவார், யூ ஆல்வேஸ் இன்ஸ்ட்ரக்ட் தி இக்னோரண்ட். அறியாமையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எப்போதும் அறிவுரை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அறியாமையில் இருக்கின்றவர்கள் அறிவுக்கு வர வேண்டும்.
எனவே யார் யாரெல்லாம் இந்த அறியாமல் இருக்கின்ற மக்கள் ஒளியை பெறுவதற்கு அறிவொளியை பெறுவதற்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் இரக்கச் செயலிலே ஈடுபடுகின்றவர்கள் என்று சொல்வார்கள். எனவே நானும் இந்த அருணாச்சலம் அவர்களுடைய அவர்களிடத்தையும் அவருடைய குடும்பத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த சமுதாயத்திற்கு இரக்கச் செயலிலே ஈடுபடுகின்ற ஒரு குடும்பமாக, ஒரு நபராக அவரை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன், வாழ்த்துகின்றேன். பத்திரிகை என்பது நம்முடைய கண்ணாடியை போன்றது. நாம் கண்ணாடி ஒவ்வொரு நாளும் முகம் பார்க்கின்ற கண்ணாடியை பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை அல்ல பல முறை பார்க்கின்றோம். எல்லாரும் பயன்படுத்துகின்ற ஒன்று முகம் பார்க்கின்ற கண்ணாடி. இந்த கண்ணாடி பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக அந்த கண்ணாடி எப்போதுமே யார் அங்கே நிற்கிறார்களோ அவர்களை பற்றி தான் அவர்களை காட்டுகின்றது. இரண்டாவதாக எதை அது காட்டுகிறது என்றால் உண்மையை காட்டுகின்றது. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ அப்படி காட்டுகிறது. நாம் அழகாக இருந்தோம் என்றால் அழகாக காட்டுகிறது. நாம் சில குறைபாடுகளோடு சில காயங்களோடு இருந்தோம் என்றால் அவற்றை காட்டுகின்றது. எனவே ஒரு கண்ணாடி எப்போதுமே உள்ளதை சொல்லுகின்றது, அதை பார்க்கின்றவர்களிடத்தை உள்ளதை சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக நாம் கண்ணாடியிலிருந்து நாம் பார்க்கின்ற ஒரு பாடம் என்னவென்றால், அது குறைபாடுகளை அதை பார்க்கின்ற போது நம்முடைய முகத்தில் இருக்கின்ற சில குறைபாடுகளை சுட்டி காட்டுகின்ற போது யாரும் கோபப்பட்டு கண்ணாடியை உடைத்துக் கொள்வதில்லை. மாறாக அதை ஏற்று திருந்தி அதை குறையை நிறைவு செய்கின்றார்கள், நிவர்த்தி செய்கின்றார்கள், குறையை போக்குகின்றார்கள். முகத்தை பார்த்து அது ஒரு குறையை சுட்டி காட்டுகின்ற போது அதை அவர்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார்களே தவிர இந்த குறையை சுட்டி காட்டிய கண்ணாடியை அடித்து நொறுக்குவதில்லை. எனவே இந்த நேரத்தில் இந்த பத்திரிகையை வெளியிடுகின்ற இந்த நல்ல நேரத்தில் நான் சொல்வதெல்லாம் ஒரு கண்ணாடியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடத்தை போல, முதலாவதாக கண்ணாடி உள்ளதை சொல்லுகின்றது. நாம் பத்திரிகை நடத்துகின்ற போது அந்த பத்திரிகைகளிலே உள்ளதை சொல்ல வேண்டும், இல்லாததை சொல்லக்கூடாது. இரண்டாவதாக கண்ணாடி உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறது. அதிகமாக தலை, கால், கை, கண்ணாடி, கண், மூக்கெல்லாம் வைத்து அதிகமாக மிகைப்படுத்தி சொல்வதில்லை. எதை பார்க்கிறதோ அதை சொல்லுகிறது. இதிலே ஒரு காயத்தை பார்க்கிறது என்றால் ஒரு காயத்தை தான் காட்டுகிறது, ரெண்டு காயம் என்று கண்ணாடி காட்டுவதில்லை. அதே போலதான் பத்திரிகைகளும் எப்போதுமே உள்ளதை சொல்ல வேண்டும், உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தர்மத்தோடு நாம் பத்திரிகை நடத்துகின்ற போது சிறப்பாக இந்த எதற்காக இந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்படுகின்றதோ அதனுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்று சொல்லி இந்த அருமையாக இந்த எண்ணத்தை மேற்கொண்டு மக்களுக்கு அறிவொளி ஊட்டுவதற்காக, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, நல்ல சிந்தனைகளை நல்ல கருத்துக்களை மக்களுக்கு வாரி வழங்குவதற்காக இந்த பணியை மேற்கொள்ள வந்திருக்கின்ற அர்ப்பண உள்ளத்தோடு தியாக உள்ளத்தோடு செய்ய வருகின்ற அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி பாராட்டி இந்த வார இதழ் சிறப்பாக நடைபெற வேண்டும். இதனால் இந்த மக்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். வணக்கம். சோதயாது அவையில் கூடியிருக்கின்ற எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு 125 கோடி பேர் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற மற்றவர்கள் பாராட்டத்தக்க விதத்தில் உழைக்கின்ற நமது நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாரத நாட்டை சார்ந்த நாம் எல்லோருமே தொழில்நுட்பத்தில், விஞ்ஞான வளர்ச்சியில், பொருளாதாரத்தில் கடவுளின் அருளால் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் ஃபோன் செஞ்சு சொன்னார், ஒரே நாளில் 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும், லட்சக்கணக்கான ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் போய் சேர்ந்து விட்டது. உங்களுடைய நாட்டை நினைத்தாலே எனக்கு திகைப்பாக மலைப்பாக இருக்கின்றது என்று வெளிநாட்டிலிருந்து ஒரு சாமி கூறினார். ஒரே நாளில் 5000 ரூபாய் அவரவருடைய வங்கி கணக்கில் லட்சக்கணக்கானவர்களுக்கு. அப்போ எவ்வளவு தூரம் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நமது நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது.
அது மட்டுமல்ல, நமது நாட்டிற்காக உழைக்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நாட்டின் தலைவராக இருக்கின்றவர் திரும்ப திரும்ப சொல்லுவது இதுதான்: நாம் 125 கோடி பேரும் நமது நாட்டிற்காக மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கு உதவி செய்வதற்கும் உழைக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், கடவுள் நமக்கு உடலை கொடுத்திருக்கிறது உழைக்கிறதுக்குத்தான். உழைத்தால்தான் வாழ்க்கை. ஆனால் அந்த உழைப்போடு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தர்மத்தை பின்பற்றினால் மட்டுமே நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகையால் மற்ற தொழில்களை விட ஒரு பத்திரிகை நடத்துகின்றார்கள் என்றால் பல நல்ல கருத்துக்களை இவர்களால் கொண்டு சேர்க்க முடியும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாகவும் அதை நடத்த தெரிய வேண்டும். விளம்பரங்கள் வாங்கணும், காசு வாங்கணும், சும்மா கொடுக்க முடியாது. சும்மா கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்லை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய வளர்ச்சிக்காக நாம் உழைக்க வேண்டும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 பத்திரிகை நாங்கள் நடத்தி கொண்டு இருந்தோம். மாத பத்திரிகை 2000 தான். நான் பிரம்மச்சாரியாக இருந்தபோது சென்னை மடத்தில். இன்றைக்கு 1,70,000 பிரதிகள் விற்பனையாகின்றன மாத பத்திரிகை. அதிலும் குறிப்பாக இளைய சமுதாயம், மாணவர்கள் விரும்பி படிக்கின்றார்கள். எல்லாரும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாணவர்களை. ஆனால் பார்த்தோம்னா ஆர்வத்தோடு படித்து தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்கு, அறிவினை வளர்த்து கொள்வதற்கு, புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இளைய சமுதாயத்தினர் எவ்வளவு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. 10 ரூபாய் ஒரு பத்திரிகை, ஒரு 60% 70% மாணவர்கள் வாங்கி படிக்கின்றார்கள். பெரும்பாலும் ஆன்மீக செய்திகள் அவருடைய அறிவினை தூண்டுகிறது, உழைப்பினை தூண்டுகின்றது. நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால்தான் முன்னேற முடியும் என்று சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை ராமகிருஷ்ண விஜயம் என்ற பெயர். 1,70,000 பிரதிகள் விற்பனையாகின்றன. ஆகையால் விவேகா எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கும் நான் கூறுகின்றேன், விளம்பரங்கள் வாங்குங்கள், நாட்டு நடப்புகளை சொல்லுங்கள். நாட்டு நடப்பு என்றால் ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இஸ்ரேல் எல்லாம் அப்படி செய்கிறது இல்லை. என்னென்னமோ நடக்கும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றியே மக்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற 10 லட்சம் பேரையும் ஒரு பத்திரிகை படித்துவிட்டு ஒரு செய்தியே பேசிக்கொண்டிருக்க செய்ய முடியும். இது ஒரு அசுர பலம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறோம். சவேரியார் கோயிலில் 1,00,000 பேர் கூடினாங்க, கொல்லங்கோட்டில் 1,00,000 பேர் கூடினாங்க, பகவதி அம்மன் மண்டைக்காட்டில் 1,00,000 பேர் கூடினாங்க. எந்த விதமான குழப்பமும் இல்லை, எல்லா வசதிகளும் இருந்தது, சந்தோஷமாக சாமி கும்பிட்டார்கள். அப்படின்னா எவ்வளோ பேர் நல்ல செய்தி இதானே சொல்லணும். ஆனால் 4 பேர் செஞ்ச ஏதோ ஒரு சின்ன செயலை ஏதோ இந்தியா பூரா இதுதான் நடக்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மக்களை நம்ப வைக்க முடியும். இது பெரிய தேச துரோகம். எங்கேயோ நடக்குது. ஒரு சாமி, உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் வெளிநாட்டில் 30-40 வருஷமாக இருக்கேன். இந்தியாவில் லட்சக்கணக்கான 80 வயசான பெரியவர், 78 வயசான தாய் ஒற்றுமையா, இவன் தான் என் தெய்வம்னு நினைக்கிறவர், இவள் தான் என் வீட்டு மகாலட்சுமி நினைக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதை யாராவது சொல்கிறானா? எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது நாங்கள் வாழுகின்ற அந்த மேற்கத்திய நாட்டில் எப்படி இருக்கின்றது என்று. ஆனால் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் 4 பையன் கேலி பண்ணேன், இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான், இதை போயே பத்திரிகையில் போட்டு ஏதோ அத்தனை மாணவர்களும் இப்படி தான் செய்கிறது மாதிரி இந்த மீடியாக்காரங்க செய்கிற அக்கிரமம் பொறுக்க முடியலை. அதனால் விவேகா எக்ஸ்பிரஸ், விவேகானாவே டிஸ்கிரிமினேட்டிவ் ஃபேக்டர். எது நல்லது, எது நமக்கு வேணும், எதை நம்ம புறந்தள்ளணும்னு பிரித்து பார்க்குறோம்ல, அந்த பகுத்து அறிவுக்கு பெயர் தான் சம்ஸ்கிருதத்தில் விவேகா. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைப்போடு இந்த குடும்பத்தினர் தொடங்கி இருக்கின்றார்கள். நல்ல ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். ஒரு பாரம்பரியம் உள்ளவர்கள். இது எளிதில் வராது, நம்ம ரத்தத்திலேயே வரணும், நம்ம மரபு அணுவிலேயே வரணும். இது என்னுடைய நாடு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எல்லாரோடும் ஒற்றுமையாக வாழுகின்ற நாடு. பாருங்க, ஃபாதர் வந்திருக்கின்றார், நமது சாஹேப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள்,
அவர்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இது எல்லாருக்கும் சொந்தமான நாடு. நாம் தான் இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். இதற்கு கடவுள் அருள் செய்து ஒரு தலைவனை தந்திருக்கின்றார். ஒழுக்கமானவன், 60 வருஷ காலத்தில் ஒழுக்கமாக வாழுகின்றவன், ஒரு பைசா நாட்டை வஞ்சித்து சம்பாதிக்காதவன், எந்நேரம் நாட்டு முன்னேற்றத்தை பற்றியே நினைக்கின்றவன், ஒரு மாநிலத்தை உயர்த்தி காட்டியவன், இந்திய நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கு. இதுதான் குவாலிஃபிகேஷன். அவன் என்ன கட்சி, அவன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம்ங்கிறதெல்லாம் நமக்கு சம்பந்தமே எல்லாம் பெர்சனல் அஃபேர். ஒரு பொண்ணு எடுக்க போகிறோம்னா அதெல்லாம் கேட்கலாம். இது நம்முடைய நாடு, பாரத நாடு. 125 கோடி பேரும் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள். நாம் இந்த நாட்டிற்காக உழைப்போம். இந்த கடவுள்னு என்ன இளவ சொல்கிறான்னு நமக்கு புரியலை. ரொம்ப பேர் கோயிலுக்கு போயிட்டு துப்பாக்கியை தூக்கி எடுத்துடுறான். கோயிலுக்கு போகிறவன் எப்படி துப்பாக்கியை தூக்க முடியும்? சர்வே பவந்து சுக்கினகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் கடவுள். வேற எங்கே கடவுளை தேடி போகிறோம்? வேப்ப மரம் கடவுள் தான், பசு கடவுள் தான், ஜீவராசிகள் எல்லாரும் கடவுளுடைய கோயில் தான். மனிதனை நேசிக்க தெரியாதவன் கடவுள்னு சொல்கிறான். என்னத்தை சொல்கிறான்னு நமக்கு புரியலை. அதனால் இந்த பத்திரிகை நல்ல செய்திகளை கொடுக்க முடியும், கொடுக்க வேண்டும். தலைப்பு அப்படிப்பட்டது. அதற்காக வாழ்த்தி இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் அந்த பத்திரிகையை நமது பத்மேந்திரா அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறும். நினைவு இருந்தா இருக்கலாங்க. அவருக்கு நல்ல பண்ணுறதெல்லாம் அவருக்கு நினைவு பெருசு ராமச்சந்திரன். அடுத்தபடியாக நினைவு பரிசு வழங்குபவர் வி. ராமச்சந்திரன் நாயர் அவர்கள், வழக்கறிஞர். அவருக்கு கொடுத்துருக்கோம். சைடு பார்த்து பத்மேந்திரா அவர்கள். ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க. சிவம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இன்று விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் அறிமுக விழாவும் தொடக்க விழாவும் வார இதழ் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்விழாவினை அன்பு சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவ்விழாவிற்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து, உலகத்திற்கு அறிவை வளர்ப்பது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் பட்டுத்தொட்டி கிராமம் எல்லாம் படிப்பறிவை எளிதில் பெறுகின்ற ஒரு மார்க்கமாக பத்திரிகை என்பது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. வள்ளுவர் அழகாக சொல்வார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகு என்பார். அதேபோல் இன்னொரு குரல் அழகாக கூறுவார்கள், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கும் என்பார். அப்படிப்பட்ட வாழ்கின்ற உயிருக்கு
கண்ணாகவும் உயிராகவும் இருப்பது எண்ணும் எழுத்தும். அப்படிப்பட்ட எண்ணும் எழுத்தும் வடிவத்தை எளிமையான முறையில் நமக்கு தந்து நமக்குள் இருக்கின்ற அறிவு முதிர்ச்சியை வளர்ச்சியை தருகின்ற ஒரு இயக்கம்தான் பத்திரிகை. அப்படிப்பட்ட பத்திரிகை வரிசையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அற்புதமான திருநாமத்தால் விவேகா எக்ஸ்பிரஸ் என்கின்ற ஒரு வார இதழை இன்று நமக்கு வெளியிட்டு உலகத்தில் நடக்கின்ற செய்தியெல்லாம் நாம் உடனுக்குடன் அறிகின்ற ஒரு அறிவு எதிர்பார்ப்பை தருகின்ற ஒரு வார இதழாக அமைய வேண்டும். பத்திரிகை என்பது எல்லோருக்கும் தெரியும். மீடியா என்றாலே உலகமே ஆதர வைக்கின்ற ஒரு இயக்கம்தான் பத்திரிகை இயக்கம். அப்படிப்பட்ட பத்திரிகை என்பது பிரம்மாவுக்கு சமமானது என்று அடிக்கடி அடியேன் கூறுவேன். ஏனென்றால் ஒரு மனிதனின், ஒரு நாட்டை, ஒரு உலகத்தை தலையெழுத்த மாற்றுகின்ற சக்தி வல்லமை படைத்தது என்ன எங்கே இருக்கின்றால் பத்திரிகையாளர்களிடம் இருக்கின்றது. அது ஒரு புனிதமான ஒரு சேவை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான சேவையை இன்று அவரோடு கைதேர்ந்து தோல் சேர்ந்து செயலாற்றுகின்ற அனைவருக்கும் இந்த தருணத்தை நான் வாழ்த்து சொல்ல கடமை பெற்றுள்ளேன். அது மட்டுமல்லாமல் பத்திரிகை என்றால் கிராமங்களும் சரி எங்கும் சரி அதை காலை எழுந்தவுடன் எடுத்து படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை தருகின்ற ஒரு அமைப்பு தான் பத்திரிகை அமைப்பு. அப்படிப்பட்ட பத்திரிகை அமைப்பை படமாக பார்ப்பதற்கும் உலக நடப்பை பார்ப்பதற்கும் எல்லோருக்கும் உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை தருகின்றது பத்திரிகை. எத்தனையோ டிவி மீடியாக்கள் இருந்தாலும் பத்திரிகை படிப்பது அது ஒரு சுவை. அதில் இருக்க எண்ணற்ற அறிவு களஞ்சியல் நமக்கு இருக்கின்ற வள்ளலார் அழகாக கூறுவார், எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்கும் அருளுடைய பொண்ணு என்பார் வள்ளல் பெருமான். அப்படி அறிவு செல்வத்தை தருகின்ற, ஞானத்தை தருகின்ற, உலக அனுபவத்தை தருகின்ற ஒரு மார்க்கம்தான் பத்திரிகை மார்க்கம். அப்படிப்பட்ட பத்திரிகை மார்க்கத்தை இன்று நமது வெள்ளிமலை சாமி அவர்கள் திருக்கரங்களால் வெளிவிட்டு அதை விவேக வாரதலை பெற்றுக்கொண்ட ஐயா வணக்கத்துக்குரிய உயர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, நமது சர்வ மதம் இதோடு கலர்ந்து ஒரு பீஸ் கமிட்டி மாதிரி இந்த அமைப்பு இந்த வார இதழுக்கு அற்புதமாக அமைந்துள்ளது. மங்கள இசையோடு மங்கள நாதத்தோடு இதை தொடங்கப்பட்ட அவருடைய இயக்கம் சிறப்பாக ஒளிர்விட்டு சிறுவில்லி பெருவெள்ளம் என்பார்கள், சிறுவள்ளி பெருவெளி என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அவர்கள் இன்று அற்புதமாக இயங்கி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இவ்விழாவிற்கு சிறப்பாக வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயில் சிவசாதனத்துடைய தலைவர் ஐயா ராமச்சந்திர நாயன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு இங்கு விழாவை தொடங்கி வைத்து நல்ல ஒரு வாழ்த்துரை வழங்கி சென்றிருக்கின்ற கோட்டார் மறைமாவட்டம் வள்ளலார் குருகுலத்தின் முதல்வர் ஐயா சாலமன் அவர்கள் இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் அன்பு சகோதரர் முகமது ஹயஸ் அவர்கள் வருகின்றுள்ளார்கள். மற்றும் நமது டிவிடி மேல் குமரி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த ஒரு இயக்கம் குமரி மாவட்டம் என்பது நமக்கு ஞானம், அடிக்கடி அடியேன் சொல்வேன், அருளலையில் ஞானம் துளங்கும் குமரி மாவட்டம் என்பேன். அப்படிப்பட்ட அருளலை வீசுகின்ற ஞானம் தொடங்குகின்ற குமரி மாவட்டத்தில் இன்று உதயமாகின்ற வார நாதிதழ் விவேகா எக்ஸ்பிரஸ் சீரும் சிறப்புடனும் ஒரு எழுச்சிமிக்க ஒரு வாரதலாக பரபரப்பாக தமிழகமே பேசுகின்ற சுட சுட செய்திகளும் பிற பத்திரிகைகள் வராத நியூஸுகளும் வெளியிட வேண்டும் என்று தருணத்தில் வாழ்த்தி அவர்களோடு கைதேர்ந்து இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்தி மலர்கின்றேன். திருச்சிட்டம்பலம் சிவம். குறுங்க இருக்கும் புண்ணிய விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழின் அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறை சாந்தி நம் அனைவர் மீது உண்டாவதாக. இந்த விழாவிற்கு அழைப்பு தந்த ஏ அருணாசலம், டிஎஸ் நமசிவாயம் என்ற ஐயப்பன், ஏ சரவணன்
இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார்கள். பத்திரிகை என்பது ஈஸியாக செயல்படக்கூடிய தன்மை இல்லை. அதற்கு கல்வி வேண்டும், பொது அறிவு வேண்டும். கல்வியும் பொது அறிவியும் இருந்தால் எழுத்துக்கள் பத்திரிகை நன்றாக அமையும். கல்வி மற்றும் எடுத்து பத்திரிகை நடத்த முடியுமா? பொது அறிவின் மூலியமாக பத்திரிகை நடத்த முடியுமா என்றால் இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு பத்திரிகை நடத்த முடியும். பத்திரிகை என்பது பொதுநல தொண்டு, சமுதாய மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு தன்மை. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த 3 நண்பர்களும் வீராகா எக்ஸ்பிரஸ் என்ற வார இதழை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள் பொன் எழுத்துக்களாக இருக்க வேண்டும். உண்மையை எழுதி தீமையை விளக்க வேண்டும். தீமை என்பது பத்திரிகையில் வரக்கூடாது. உண்மையை உண்மையாக எழுதி அதை படிக்கும் மக்கள் அத்தனை பேரும் போற்றக்கூடியதாக இந்த விவாக எக்ஸ்பிரஸ் வாரதிகள் அமைய வேண்டும். அப்படி அமையும் பொழுது மக்களுக்கு அதிகமாக நம்பிக்கை வரும். நம்பிக்கை வைத்தால் அவர்களும் பிறருக்கு இந்த பத்திரிகை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த பத்திரிகையை நடத்தும் நண்பர்கள் பொது அறிவு மூலியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டு அந்த பத்திரிகை அந்த மொழிகளை நாம் அந்த பத்திரிகையில் எழுதும்போது மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுவதாக, நம்பிக்கை பெற்றதாக, படித்து செயல்படக்கூடிய அந்த தன்மை மக்களுக்கு பூத்த வேண்டும் என்றால் அவர்கள் பொது அறிவு மூலியமாக தொடர்பு கொள்ள வேண்டும். அதன் மூலியமாக தொடர்பு கொண்டு இறைவன் அவர்களுக்கு அந்த கல்வியை அளிக்கிறான். கல்வி என்பது இறைவனால் அருளப்பெற்ற ஒரு கிஃப்ட். கல்வி என்பது இறைவனால் அருளப்பெற்ற ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை எப்படி மக்கள் தானும் நடந்து மக்களுக்கு எப்படி போற்ற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த ஆசை மூலியமாக பிறருக்கு தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பத்திரிகை அவர்கள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களை, நீங்களும் இந்த பத்திரிகைக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட உற்சாகம் ஊக்கத்தையும் கொடுத்தால் அவர்கள் இந்த பத்திரிகை நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வரும். இந்த பத்திரிகை நாகர்கோவில் மட்டும் செயல்பட முடியாது, அகில உலக அத்தனையும் செயல்படக்கூடிய அந்த தன்மையை இந்த 3 நண்பர்களுக்கும் இறைவன் அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியம் கொடுத்து, அந்த நிலையிலே அவர்கள் செயல்படக்கூடிய தன்மையிலே இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த மக்களுக்கு நோயில்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் அறிவு கொடுத்து சிந்தனை கொடுத்து இந்த பத்திரிகை இருக்கக்கூடிய காலமெல்லாம் நடைபெறுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பத்திரிகை இந்த ஆரம்ப விழா வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பெரியவர்களுடைய ஆசி ஏற்கனவே கிடைத்து விட்டது. வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருமே இந்த ஒரு பத்திரிகை ஆண்டாண்டு காலம் உலகம் முழுவதும் சிறப்பித்திருக்க வேண்டும் என்று வாழ்த்து கூறிவிட்டார்கள். இந்த நேரத்திலே அதைக்கு அடுத்தபடியாக வாழ்த்து கூறுவதற்கு என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதும் அந்த சபை மரபு கருதி வாழ்த்துறை வழங்குகின்ற அந்த நேரத்திலே நான் படித்த ஒரு சில செய்திகளை இந்த நேரத்திலே இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். ஏன்னா பத்திரிகை தர்மத்தை பற்றி மிக அழகாக பெரியவர்கள் கூறிவிட்டார்கள். ஆனால் நம் மனதிலே எழுகின்ற ஒரு சந்தேகம்,
இன்றைய சூழலில் பெரும்பாலான பத்திரிகைகள் சுய லாபத்திற்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றதாக நான் அறிகின்றேன். ஏனென்றால் நான் ஒரு பாட நூலகத்திற்கு தினப்பத்திரிகை கொடுக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு நான் சிந்திக்கின்ற பொழுது வருகின்ற பல பத்திரிகைகளை என்னால் மாணவர்களுக்கு வழங்க இயலவில்லை. நான் இதை எந்த பத்திரிகையையும் குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறிப்பிடவில்லை. என்னால் மாணவர்களுக்கு வருகின்ற அத்தனை பத்திரிகைகளையும் மாணவர்களுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏன்னா நான் கிளாஸ் ரூம் லைப்ரரின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். தினமும் ஒரு ஆங்கில பத்திரிகையும் ஒரு தமிழ் பத்திரிகையும் மாணவர்களுக்கு படிக்க வேண்டும். என்னுடைய மாணவன் இருக்கின்றான் அங்கே, அவனுக்கு தெரியும் கிளாஸ் ரூமுக்கு பத்திரிகை வருது, தினப்பத்திரிகை வருது. என்னால் அத்தனை பத்திரிகையும் துணிஞ்சு கொடுக்க முடியல. ஏனென்றால் இன்றைய சூழலில் அவர்களுடைய லாப நோக்கத்திற்காக அத்தனை பத்திரிகைகளையும் என்னால் வகுப்பறையிலே வைக்க முடியவில்லை. ஒரு சில குறிப்பிட்ட பத்திரிகைகளை மட்டுமே, ஆங்கிலமாக இருந்தாலும் அது தமிழாக இருந்தாலும், வகுப்புக்கு என்னால் துணிந்து அந்த பத்திரிகையை அனுப்ப முடிகின்றது. ஏனென்றால் அவர்கள் முதலிலே குறிப்பிட்ட மாதிரி எங்கோ ஒரு நிகழ்ந்த நிகழ்வை திரித்து அவர்களுடைய சுய லாபத்திற்காக ஒரு சில யாராவது ஒரு குரூப் எடுத்துக்கலாம், அது மேபி ஸ்டூடெண்ட் ஆர் மேபி சம் எக்ஸ் ஆர் ஒய், அவங்களை சாட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இல்லை என்றாலும், ஆனால் அவர்களுடைய பத்திரிகை விற்பனையாக வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த மாதிரி ஒரு செய்தியை விட்டுகிறார்கள். ஆனால் இவர்களை பார்த்த பொழுது இந்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் பத்திரிகை வருது. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்தி நம்ம இன்னைக்கு கொடுத்த செய்தியில் துணிஞ்சதை கிளாஸ் ரூமுக்கு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு, அவங்களுடைய கண்டென்ட்டை பார்க்கின்ற பொழுது. ஸோ அந்த ஒரு இது கண்டிப்பாக அவர்கள் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கிளாஸ் ரூமில், ஏன்னா கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பள்ளிக்கு சென்று பாடங்கள் மட்டுமே படித்து பெரியவர் ஆளாவது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வாசிக்கின்ற திறன் மாணவர்களுக்கு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது தினப்பத்திரிகை மூலமாகத்தான் வர முடியும். வெக்காபுலரி கூடணும்னா கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் பேப்பரும் ஒரு தமிழ் பேப்பரும் குறைந்தபட்சம் ஒரு மாணவனோ இல்லை ஒரு மாணவியோ 1 மணி நேரம் செலவு பண்ணி அதை படித்தாங்கன்னா கண்டிப்பாக வெக்காபுலரி கூடும். ஏன்னா மினிமம் அவங்களால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 வார்த்தைகளாவது புதிய வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைத்தால், அதனுடைய அர்த்தத்தை த்ரூ டிக்ஷனரி மூலமாக அவங்க தெரிந்து கொண்டால் அவங்களுடைய வெக்காபுலரி கூடும். எப்போ ஒரு மாணவனோட மாணவியனுடைய வெக்காபுலரி கூடுதோ அவங்களால ஒரு தேர்வுக்கு ஃபேஸ் பண்ண முடியும். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுடைய நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிங்கன்னா அவங்க மினிமம் 1 hour பேப்பர் படிப்பாங்க காலையில். கண்டிப்பாக அந்த 1 hour பேப்பருங்கிறது செய்திக்காக மட்டுமல்ல, அதில் இருக்கின்ற வார்த்தைகள் அவங்களுக்கு புதிய புதிய வார்த்தைகள் கிடைக்கும். அது வெக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு குறைந்த 5 வயது குழந்தைக்கு 500 வார்த்தைகள்லேருந்து 1000 வார்த்தைகள் வீட்டில் பழகிறதுலே கிடைச்சிரும். ஆனால் தினப்பத்திரிகைகள் மூலமாகத்தான் அவர்கள் அந்த வார்த்தைகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் குறிப்பிடுகின்றது, கண்டிப்பாக இந்த தரம் பள்ளிக்கு சென்று மாணவர்கள் வாசிக்கின்ற திறனை மேம்படுத்துவதற்காக அமையும் என்றால் கண்டிப்பாக இது சுயநலமாக கூட இருக்கலாம். நான் ஸ்கூல் வச்சிருக்கேன், எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணுங்கிற மாதிரி சுயநலமாக பேசுகிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக அது நாளைய வருங்காலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பொதுவான ஒரு கருத்து. 2வது கருத்து, கண்டிப்பாக எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் நான் படித்த ஒரு செய்தியை அதோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒரு 6 மாடி கட்டடம் இருக்குன்னா அந்த 6வது மாடிக்கு செல்வதற்கு 2 வழிகள் இருக்கும். ஒன்று ஸ்டெப்ஸ் இருக்கும், இன்னொன்று லிஃப்ட் இருக்கும். பொதுவாக ஸ்டெப்ஸில் ஒருத்தர் ஏறி போனோம்னா கண்டிப்பாக எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் அவர்களால் 6வது மாடியை சென்றடைய முடியும். இது முயற்சி, விடாமுயற்சின்னு எடுத்துக்கலாம், அவங்களுடைய உழைப்பு, அதற்கு கிடைத்த ஒரு பலன். லிஃப்ட்டுங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க, எந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அவனுக்கு லக்கு இருக்குது, அதனால என்ன பண்ணிட்டான் மேலே வந்துட்டான்னு. ஆனால் அந்த லிஃப்ட்டுங்கிறது லக்கு மாதிரி நினைச்சா கூட மின்தடை வந்தால் என்னாகும்? லிஃப்ட் பாதியிலே நின்றும். ஸோ அதனால் கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி நேரான முயற்சிகளாக இருந்து, லக்குங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை நம்பாமல் நம்மளுடைய விடாமுயற்சியை முறையாக செய்தால் எந்த ஒரு நிகழ்வும் கண்டிப்பாக வெற்றியடையும் என்ற ஒரு கருத்தை இந்த நேரத்தில் சொல்லி அமைகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்க வருகை தருகிறார்கள் லட்சுமி விலாஸ் பேங்கினுடைய மேலாளர் திருமதி லட்சுமி பவித்ரன் அவர்கள். மாலை வணக்கம். ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஸோ இங்கே இருந்து தமிழ் பேசுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட்.
First, let me thank Sri Arunachalam sir for inviting me and coming here and giving me an opportunity to render a few words in front of all of you. Media is one important part of democracy, and while going through the newspaper, I could found that they are giving more emphasis on social and cultural activities in and across Nagercoil, and also they are excluding politics. Sri Arunachalam sir is a very long-standing customer of our bank since 15 years. Also, he is a person with a good attitude and an innovation spirit, thinking, etc. So I wish the Viveka Express to reach more heights. Not everyone can dream and not everyone can accomplish it. Today, Viveka Express has started their first step, and let it travel through a long journey and let it come with a success and with bright colors. Let me conclude. Thank you. சுவாமி ஸ்ரீமத் கருணானந்தஜி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த மங்களகரமான விழாவில் என்னை பங்கு பெற செய்து நினைவு பரிசு வழங்க வாய்ப்பளித்த இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர்களையும் மற்றும் சுவாமி பத்மேந்திரா அவர்களையும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் பொதுமக்கள் யாவரையும் சென்றடைந்து யாவருக்கும் பயன் அடையும் என நம்புகிறேன். இந்த விவேகா எக்ஸ்பிரஸ் வார இதழ் வெளியிடுவதில் சமுதாயம் மேலும் வளர்ச்சி அடையும் என்றும் இந்த மாவட்டத்துக்கு
ஆத்மீய உணர்வும் பொருளாதார உயர்வும் உண்டாகும் என்றும் நம்புகிறேன். இந்த வார இதழ் மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து நாளிதழாக மாற வேண்டும் என வாழ்த்துகிறேன். மேலும் விவாக எக்ஸ்பிரஸ் வார இதழ் ஆசிரியர் திரு ஏ அருணாச்சலம் அவர்களையும் முதன்மை செயல் அதிகாரி திரு GS நமசிவாயம் அவர்களையும் மற்றும் திரு ஏ சரவணன் அவர்களையும் இத்தருணத்தில் வாழ்த்துகிறேன். வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரர் குமார் எக்ஸ்பிரஸ் வாரம் இதனால் உரிமையாளராக இருந்து நடத்துகின்ற திறனும் ஊக்கமும் அறிவும் இறைவன் அவர்களுக்கு வாரி வழங்கிட. ஏன்னா பத்திரிகை துறை என்பது தைரியம் தான் அதிகம். ஆன்மீகத்தில் ஞானிக்கு தைரியம் அதிகம்பாங்க. அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு துணிவு, தூய உணர்வு, நடுநிலைமையான சிந்தனை, இந்த மூன்றும் தேவை. அப்படிப்பட்ட அந்த முச்சுடரும் எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு வாரி வழங்க வேண்டும். எங்கெங்கு உண்மைகள் நடக்கின்றதோ உண்மையை உண்மைக்காக பத்திரிகையில் அவர்கள் செய்திகளை விளைவிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இளைய தலைமுறைகளுக்கு பயனுள்ள பத்திரிகையாக அமைய வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணு ஓம்பப்படும் என்ற வள்ளுவர் தத்துவத்தை அடக்கி வள்ளலார் கூறுவோர் இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் போன்ற தத்துவங்கள் நிறைந்து அறிவு மலமலர்ச்சியின் வீழ்ச்சியாக அமைய வேண்டும். அந்த வளர்ச்சியை தருகின்ற அவர்களுக்கு சான்றவர்கள் பெருமக்கள் சார்பாக நினைவு பரிசு வழங்கி வாயார வாழ்த்து என்றோர் மனமகிழ்ந்த தேவன் வள்ளல் பெருமான் கூறுவார்கள். அந்த இறைவன் திருவருளும் தாய் தந்தை ஆசையும் சான்றோர்களுடைய மெஞ்ஞானம் அவர்கள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றோம். அவருக்கு பத்திரிகையாளருக்கு பல்வேறு வகையில் நல்ல பல தகவல்களை தந்த எஸ் சாலமன் குருகுலம் முதல்வர் கோட்டார் மறைமாவட்ட சாலமன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வரவேற்புரை வழங்கிய VS முத்துராஜ் அவர்களுக்கும் வேக எக்ஸ்பிரஸ் முதல் இதையிட்டு பத்திரிகையாளருக்கு உண்டான தர்மங்களை போதித்த வேதாந்த ஆசிரமம் வெள்ளிமலை சுவாமி ஸ்ரீ கருணாநிதி மகாராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த இதழை பெற்று எங்களை வாழ்த்து இந்த வேக எக்ஸ்பிரஸ் இதழ் மேன்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்திய அருணாடெக்ஸ் உரிமையாளர் S கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்கிய முகமது கவுஸ் அவர்கள் குமரி டிவி நிறுவனத்திற்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அழகாக படம் பிடித்து ஆர்த்தி பாரணி ஸ்டுடியோ அவர்களுக்கும் மற்றும் இங்கே வரைந்து தமிழ் முரசு பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து பத்திரிகை சகோதரர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு பல்வேறு வயது உதவி புரிந்து வரும் டொமாக் கேட்ரிங் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இதழ் மேன்மேலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் எனது நண்பர் நட்பு சகோதரர் அருணாசன் அவர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்து எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய எனது அண்ணன் அருணாசன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை குறித்து மற்றும் எங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் தமிழ் முரசுக்கு பணிபுரிந்த பொழுது எங்கள் வழிகாட்டி இருந்த ரமேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் ஒரு சிலரே என்னால் குறிப்பிட்டு பெயரிட்டு கூட முடியாத இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிப்பதாக கருதி கொண்டு இது பண்ண நன்றி. வணக்கம். नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उच्चल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे दाहे तब शुभ आशीष माहे दाहे तब जय गाथा
जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।